ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு திருமந்திரத்துல 2ஆம் தந்திரம் கரு உற்பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஏற்கனவே பல பாடல்கள் பார்த்துட்டோம். கடைசி வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்? 3 பாடல்கள் வரைக்கும் பார்த்தோம். முதல் பாடல்ல ஆண், பெண், அலி அப்படின்னு 3 குணங்களுடைய உடல் அமைப்புல பிறப்பு இருக்கு. ஆனா அந்த ஆண், பெண், அலி 3க்குள்ளேயும் இருக்கக்கூடிய இறைவன் ஒருவனே. இந்த மாயையினால அவங்களுக்கு தரக்கூடிய உடலை தான் நாம பிரித்து பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2வது பாடல்ல நாதமும் விந்துவும் தான் வந்து அந்த ஆன்மாவை வந்து சுழன்று சுத்தி இருக்கு. அதுதான் வந்து அந்த உயிரை வந்து பிறக்க வைக்குது. அதுல நாதம் கூடும்போது அது ஆண் சக்தியாகவும் ஆண் குழந்தையாகவும், விந்து கூடும்போது அது வந்து பெண். விந்து வந்து சக்தியினுடைய தன்மை, அது வந்து பெண் குழந்தையாகவும் பிறக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். போன வீடியோல நான் அந்த நாதம் விந்து மாத்தி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது பாடல்ல ஒரு ஆணினுடைய விந்து எந்த அளவுக்கு அந்த அங்குலம் சென்று போய் 5 அங்குலம் சென்று போய் அந்த விந்து விழும்போது 100 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கும். 4 அங்குலம் செல்லும்போது 80 ஆண்டு வாழக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கும். அதற்கும் கம்மியா போகும்போது அதுக்கு வாழ்நாள் வந்து குறையும் அப்படிங்கிற இந்த 3 பாடல் பார்த்தோம். போன வகுப்புல கேட்ட சந்தேகங்களை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அடுத்து இன்றைய பாடல் போகலாம். போன வகுப்புல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம அப்பாவுடைய விந்து தான் இப்ப நமக்குள்ள இருக்கு. அதுதான் நம்மளுடைய வாழ்நாளை வந்து தீர்மானிக்குதுன்னா, ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இல்லையா? இந்த உடல் எவ்வளவு நாள் வாழப் போகுதுங்கிறது முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம எதுக்கு இப்ப வந்து இவ்வளவு தூரம் பயிற்சி பண்ணி நம்ம பண்ணி என்ன பிரயோஜனம்? வாழ்நாள் இவ்வளவுன்னு முடிவாயிருச்சுல. அவ்வளவு நாள் நம்ம வாழத்தானே போறோம். அப்புறம் எதுக்கு நம்ம சத்தான உணவு சாப்பிடணும்? இந்த எக்ஸர்சைஸ் பண்ணணும், திருமந்திரம் சொல்ற மூச்சு பயிற்சி எல்லாம் நாம ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் இவ்வளவு நாளும், அந்த காலம் நாம ஆரோக்கியமா வாழணும்னா சில பயிற்சிகள் நாம செய்துதான் ஆகணும். இல்லைன்னா அந்த உடல் நலம் இல்லாமலும் அந்த கொடுத்த காலத்துக்கு நாம வாழக்கூடிய இது கிடைக்கதான் செய்யும். அதனால நம்ம ஆரோக்கியத்தை, நமக்கு ஒரு உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. அத நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்ப தவறான வழியில செல்லாம நல்ல முறையில அந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நாம செய்தாதான் நம்ம அப்பா கொடுத்த அந்த ஆயுள நம்மளால நல்ல முறையில வாழ முடியும். இது ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. இன்னொன்னு வந்து எல்லாமே கர்மா தான் முடிவு பண்ண போகுது. நம்ம செய்த கர்ம வினைப்படி தான் நாம இந்த பிறப்பு எடுக்க போறோம் அப்படின்னா, இப்ப நாம வந்து இப்ப அடுத்த ஜெனரேஷன் வந்து இந்த மாதிரி எல்லாம் பயிற்சி பண்ணி, ஆண், பெண் இணையும் போது பெண் வந்து ரஜசிகா மாறி, ஆண் வந்து அவர் சொல்ற மாதிரி எக்ஸலேஷன்ல விந்துவ வெளிய விட்டாப்ல மாறிட போகுதா? அந்த குழந்தையினுடைய கர்மா என்னவோ அதுபடி தானே பிறக்கும். நம்ம இது பண்றது தேவையில்லைல அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகமும் கேட்டிருந்தாங்க. நமக்கு என்னதான் நம்மளுடைய வினைப்படிதான் நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னாலும், நமக்கு வந்து ஆரோக்கியமான குழந்தை வேணும்னா அதுக்கான முயற்சியையும் நாம செய்யதான் வேணும். ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அது அதோட வினைப்படி அது எப்படினாலும் வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து பால் குடுக்காம இருக்க முடியாது. அப்பா அத கவனிக்காம இருக்க முடியாது இல்லையா? நம்மளுடைய கடமைய வந்து நாம கரெக்ட்டா செய்யலைன்னா, அந்த கர்மா நமக்கு அடுத்து தொடரும். அப்போ ஒரு ஆரோக்கியமான குழந்தைய குடுக்க வேண்டியதுதான் ஒரு அம்மா, அப்பாவோட கடமை. அப்ப அவங்க அதுக்கு என்னெல்லாம் முயற்சி செய்யணுமோ, அது வந்து செய்றது வந்து சரியான பயிற்சி தான். அதனால சரியா தான் வந்து திருமூலர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொன்னு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, திருமூலர் சொல்றாரு இல்லையா, அந்த விந்துவ வெளிய அனுப்புறதுக்கு நெறைய யோக பயிற்சி எல்லாம் இருக்கு. அதுபடி பண்ணா யோகி ஆகலாம். நம்மளும் நம்மளுடைய விந்துவையோ, கருமுட்டையவோ எப்படி வந்து பாதுகாத்து நம்மளுடைய வாழ்நாள இது பண்ணலான்னு
யோகிகளுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த பயிற்சி எதுவும் அடுத்து இருக்குமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது எனக்கு தெரியல. அந்த மாரி பயிற்சி இருக்குமான்னு. நான் எங்க அண்ணன்ட்ட கேட்டிருந்தேன். எங்க அண்ணன் வந்து அவங்க ஒரு நாள் கிளாஸ் வரும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன சிம்பிளான பயிற்சி. ஆண், பெண் இருவருமே வந்து செய்யக்கூடிய பயிற்சி. நம்மளுடைய உடல சரி பண்றதுக்கான பயிற்சி. அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு குழந்தை, பிறந்த குழந்தையோ, இல்ல அந்த தவழ்ற வயசுல உள்ள குழந்தைகளையோ, அது மலம் கழிக்கும்போதோ, ஜலம் கழிக்கும்போதோ பார்த்தா, அது வந்து கண்ண மூடிக்கிடும். கண்ண மூடிட்டு அதோட கவனத்த ஃபுல்லா அந்த யூரின் போறதுலயும், மோஷன் போறதுலயும் தான் வச்சிருந்து அப்படியே மல, ஜலம் கழிக்கும். அடுத்து நம்ம நாள் ஆக ஆக தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு, ஃபோன் பேசிக்கிட்டு, இல்லைன்னா புக்கு படிச்சுக்கிட்டு, ஃபோன்ல வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு, இப்படியெல்லாம் நம்ம வந்து டாய்லெட் போறதுக்கு பழகிட்டோம். இந்த அ வாயுக்கள்ல 5 முக்கியமான வாயுக்கள் இருக்கு. 1 பிராணன். வெளியில இருந்து காற்று இப்படி உள்நோக்கி வரும். இன்வெர்ட் டைரக்ஷன்ல வரும். 2வது முக்கியமான காற்று அப்பானன். இப்படி உள்ள வந்த காற்றுல ஒரு பகுதி வந்து அப்படியே டவுன்வர்ட் டைரக்ஷன்ல கீழ் நோக்கி போகும். எப்படி ஒரு பிஸ்டன் அழுத்துதோ அந்த மாதிரி ஒரு பிரஷர் குடுத்து கீழ் நோக்கி போகும். இந்த கீழ் நோக்கி போகக்கூடிய காற்று தான் வந்து உடலுக்கு உள்ள இருக்கிற எல்லாத்தையுமே வெளிய அனுப்பும். பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆகுறதா இருக்கட்டும், ஆணுக்கு விந்து வெளியேற்றமா இருக்கட்டும், ஆண், பெண் யூரின் போறது, ஆண், பெண் மோஷன் போறது, இந்த கீழ் நோக்கி போகக்கூடியது எல்லாமே வந்து அப்பானன் வாயு. இந்த அப்பானன் வாயு ஆரோக்கியமா இருந்தாதான், ஆ ஆரோக்கியமான குழந்தையும் பிறக்கும். அந்த வாயு சரியா இருந்து, அது அம்மாக்குனாலும் சரி, அப்பாக்குனாலும் சரி, அந்த வாயு சரியான முறையில இருந்தாதான் அந்த குழந்தை வந்து நல்லபடியா பிறக்கும். இப்ப நம்ம போன வகுப்புல என்ன பார்த்தோம்? பெண் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். எப்பவுமே குளிர்ச்சியா தான் இருக்கணும். உடல் உறவு அப்ப மட்டும் தான் ரஜசிக்கா இருக்கணும். உடல வந்து நல்லா சூடா வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஆணுக்கு எப்படி பார்த்தோம்? ஆண் மற்ற நேரங்கள்ல எப்படி இருந்தாலும் சரி, உடல் உறவு அப்ப வந்து குளிர்ச்சியா இருக்கணும். ரொம்ப எக்ஸேல் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கணும்னு பார்த்தோம். அப்ப இருவருக்குமே வந்து ஸ்லோ எக்ஸேல் தான் ரொம்ப அவசியம். இப்ப பெண்களுக்கு ஏன் பீரியட்ஸ் வந்து ரொம்ப வேகமா வந்துருது அப்படின்னா, அவங்க வேலை பார்க்குற இடத்துல அதிகமான ஸ்ட்ரெஸ், டென்ஷன்னா உடல் ரொம்ப சூடாகி வேகமா அந்த கருமுட்டை வந்து வெளிய போயிருது. அது மாதிரி தான் ஆண்களுக்கும் உடல் சூடாகுறனால தான் அந்த விந்து வெளியேற்றத்துல நெறைய பிரச்சனைகள் வருது. அப்ப அத எப்படி வந்து நம்ம ஸ்லோ டவுன் பண்ணலாம்? எப்படி அந்த அப்பானன் வாயுவ அதிகப்படுத்தலாம்? அத எப்படி ஸ்லோவா கொண்டு வரலான்னா, எப்படி அந்த குழந்தைங்க வந்து கண்ண மூடி அவங்களுடைய மனதையும், அந்த அப்பானன் வாயுவையும் ஒண்ணு சேர்த்து அத அதிகமாக்கி அப்படியே ஸ்லோவா வெளிய அனுப்புறாங்களோ, அதே பயிற்சி தான். நம்ம சின்ன வயசுல என்ன செஞ்சோமோ, அத திரும்ப வந்து நம்ம ஞாபகப்படுத்தி பயிற்சி பண்றது. எப்படி பண்றதுன்னா, இப்ப நமக்கு யூரின் வருது, இல்ல மோஷன் வருதுன்னா, அந்த யூரின் போய் முடிக்கிற வரைக்கும் எக்ஸேல்ல இருக்க முடியுதா? அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும். யூரின் நமக்கு ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்கும். ஆனா எக்ஸேல் வந்து 4, 5 தடவ நம்ம எக்ஸேல் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணோம்னா, எவ்ளோ நேரம் நம்ம யூரின் பாஸ் பண்றோமோ, அவ்ளோ நேரம் நம்மளால எக்ஸேல் பண்ண முடியும். அதாவது அப்பானன் வாயுவையும், நம்மளுடைய யூரினுடைய அளவையும் வந்து அப்படியே டியூன் பண்ணி மேட்ச் பண்ற மாதிரி. கண்ண மூடிட்டு கவனத்த வந்து சுவாதிஸ்தான சக்கரால வச்சு, அந்த அப்பானன் வாயுவ அதிகமாக்கும்போது, அது மூலமா நம்ம உடல்ல வந்து இந்த உடல் குளிர்ச்சியையும் நம்மளால கொண்டு வர முடியும். இந்த கருமுட்டை வெளியேற்றம், விந்து வெளியேற்றம் இது எல்லாத்தையும் வந்து நம்மளால சரி பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சின்ன பயிற்சி. நாம இந்த பயிற்சி வந்து செய்து பார்க்கலாம். இப்ப இன்னைக்கான பாடல் வந்து பார்க்கலாம். 480வது பாடல். பாய்கின்ற வாயு குறையின் குறல் ஆகும். பாய்கின்ற வாயு இலைக்கின் முடம் ஆகும். பாய்கின்ற வாயு நடுப்பில் கூன் ஆகும். பாய்கின்ற வாயு மாதர்க்கு இல்லை பாக்கிலே. இப்ப முதல் வார்த்தையே வந்து
பாய்கின்ற அப்படின்னு கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம எத வந்து பாயுதுன்னு சொல்லுவோம்னா, பாயும் புலின்னு சொல்லுவோம். அப்ப அது ரொம்ப தூரம் போகக்கூடிய திறமை கொண்டது அப்படின்னா, பாயும் அப்படின்னு சொல்றோம். அ இது வயல்ல நீர் பாய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த தண்ணி வந்து ரொம்ப தூரத்துக்கு போகக்கூடிய தன்மையில இருந்தா, அத பாய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஒரு ஷார்ட்டா விழுது. இப்ப அருவிலாம் விழுது அப்படின்னு சொல்றோம்னா, அது டிஸ்டன்ஸ் ரொம்ப கவர் பண்ணாது. அங்கேயே விழுற மாதிரி இருந்தா, அத அந்த மாதிரி சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல அ அந்த விந்து வந்து பாய்ந்து அதிக தூரம் போகக்கூடியத தான் அவர் வந்து பாய்கின்ற அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆணினுடைய விந்து வந்து ரொம்ப தூரத்துக்கு பாயக்கூடிய தன்மையில தான் இருக்கணும். இப்ப குழந்தைங்கள பார்த்தா, அந்த குழந்தைங்க யூரின் பாஸ் பண்ணும்போது, அது ரொம்ப தூரத்துக்கு அந்த யூரின் வந்து போகும். அவ்வளவு தூரம் அவங்களோட அப்பானனுடைய சக்தி அதிகமா இருக்கும். அதே இது ரொம்ப வயசான தாத்தாவெல்லாம் யூரின் போக சொன்னோம்னா, அவங்க நிக்கிற இடத்திலேயே தான் அந்த யூரின் வந்து விழும். அந்த குழந்தைங்க அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாய்ந்து போகாது. அப்ப ஆரோக்கியமான உடலுக்கு அந்த யூரின்னாலும் சரி, விந்துனாலும் சரி, அந்த அப்பானன் வாயு அதிகமாகி, அது வந்து ரொம்ப தூரம் போனா தான் அது ஆரோக்கியமான உடல். இப்ப பாய்கின்ற வாயுனா, இந்த இடத்துல அப்பானன் வாயு, அது வந்து அதிக தூரம் போகக்கூடிய வாயுவா இருக்கணும். குறையின். அது அப்படி அதிக தூரம் போகாம, க கொஞ்ச தூரத்திலே அந்த விந்து வந்து விழுற அளவுக்கு, அவ்வளவுதான் அந்த ஆற்றல் இருக்கு அப்படின்னா, பிறக்கக்கூடிய குழந்தை வந்து குறளாகும். குறள்னா குட்டையாகும். குள்ளமான தோற்றத்தோட தான் அந்த குழந்தை வந்து பிறக்கும். 2வது பாய்கின்ற வாயு இலையின் முடமாகும். இலைகின்னா அதுல வந்து ஸ்பேஸ் இல்லாம, இப்போ முடங்கி கிடக்கிறதுன்னா என்ன சொல்வோம்? ஒரு ஒரு சின்ன ஸ்பேஸ் அவ்ளோ பெரிய ஹால்ல ஏதோ ஒரு ஓரத்துல போய் முடங்கி கிடக்கிறோம் அப்படின்னா, அந்த அந்த ஸ்பேஸ எடுத்துக்காம கம்மியான ஸ்பேஸ்ல போய் நம்ம முடங்கிட்டோம். அப்போ ஒரு குழந்தை வந்து ஊனமா பிறக்குது அப்படின்னா காரணம் என்னன்னா, அந்த ஆணினுடைய விந்துல வந்து ஸ்பேஸே இல்ல. ஸ்பேஸ் இருந்தா தான் அதுல காற்று, அப்பானன் காற்று அதிகமா இருக்கும். கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இல்லாம அந்த வ ஆணினுடைய விந்து, அந்த பாய்கின்ற வாயு இருந்துச்சுன்னா, அந்த பிறக்கும் குழந்தை ஊனமாகவோ, முடமாகவோ பிறக்கும். பாய்கின்ற வாயு நடுப்படில் கூனாகும். நடுப்படில்னா அடைத்த மாதிரி. ஒண்ணு போல பாய்ச்சலா வராம, அத ஒரு அடைத்த மாதிரி வருது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து கூனாகும். அந்த ஷோல்டர் எல்லாம் குறுகி, அந்த கூன் விழுந்த மாதிரி பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு. ஆக மொத்தம் ஆணினுடைய அந்த அப்பானன் வாயுக்கு 3 விதமான காரணம் சொல்றாரு. அந்த வாயு குறையா இருந்துச்சுன்னா, குள்ளமான உடல் பிறக்கும். அந்த அ அ வாயுவில் வந்து வெற்றிடம் இல்ல அப்படின்னா, முடமான குழந்தை பிறக்கும். அந்த வாயுவில் அடைப்புகள் இருந்தா, கூனான உடல் உடைய குழந்தை வந்து பிறக்கும். பாய்கின்ற வாயு மாதர்க்கு இல்லை பாக்கிலே. இந்த இந்த மாதிரி அந்த ஃபோர்ஸான அப்பானன் வாயு வந்து பெண்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, ஆண்களுக்கு தான் அந்த வாயு அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். பெண்களுக்கு இதுல வந்து சம்மந்தம் இல்ல. மாதர்க்கு இல்லை பார்க்கிலே. ஆனா, பெண்களுக்கு என்ன இதுல தொடர்பு இருக்கும்னா, ஒரு கருமுட்டை வந்து சரியான வளர்ச்சியில இருக்கும்போது தான் என்ன மாதிரியான விந்து வந்தாலும் அதோட இணைந்து அது வந்து கருவா மாறும். அது ஒரு முதிர்ச்சி ஆயிருச்சு அப்படின்னா, எவ்வளவு விந்து, எவ்வளவு வீரியத்தோட வந்தாலும் அந்த கருமுட்டையால அத வந்து வாங்கிக்க முடியாது. அதையும் அழிச்சிட்டு, தன்னையும் அழிச்சிட்டு அந்த கருமுட்டை வெளியில வந்துரும். நமக்கு அந்த பீரியட்ஸா அந்த கருமுட்டை உள்ள வந்துரும். அது வந்து முதிர்ச்சி அடைந்த அந்த கருமுட்டை. அப்ப கருமுட்டை அந்த சரியான வளர்ச்சியில இருந்தா போதும், அந்த பெண்ணினுடைய கரு ஆரோக்கியமா இருக்கும். ஆணுக்கு தான் வந்து அந்த பாய்ச்சல் வாயு ஆரோக்கியமா இருக்கணும். அடுத்து 481வது பாடல். மாதா உதிரம் மலமிகின் மந்தனாம், மாதா உதரம் சலமிகில் மூங்கையாம், மாதா உதரம் 2 ஒக்கின் கண் இல்லை, மாதா உதரத்தில் வந்த குலவிக்கே.
நம்ம மொதயே பார்த்துட்டோம். பெண்கள் வந்து எப்படி இருக்கணும்? ரஜசிக்கா இருக்கணும். ரஜசிக்னா வாத உடலா அந்நேரம் இருக்கணும். அவங்க எப்பேர்ப்பட்ட உடல்காரவங்களா இருந்தாலும் சரி, அந்த ஆண், பெண் இணையும்போது பெண் வந்து ரஜசிக்கா இருக்கணும். வாதத்துக்கு என்ன வேணும்? அந்த பெண் உடல்ல நல்ல வெற்றிடம் வேணும். வெற்றிடம் வேணும்னா, நம்ம உடல்ல யூரின் பேக்கும் ஃப்ரீயா இருக்கணும். மோஷன் பேக்கும் ஃப்ரீயா இருக்கணும். அப்ப மல, ஜலம் உடல்ல வந்து இருக்கக்கூடாது. அதுதான் பெண்களுக்கு ஆரோக்கியமான உடல். இப்ப மாதா உதரம் மலமிக்கின் மந்தனாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஆணினுடைய அப்பானன் வாயுவ பார்த்தோம். இது பெண்ணினுடைய உடல்ல கழிவுகள், மலம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தை வந்து மந்தமான குழந்தையா பிறக்கும். அதுக்கு வந்து எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருக்கும். மூல வளர்ச்சி எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருக்கும். மந்த உடலா அந்த குழந்தை வந்து பிறக்கும். மாதா உதரம் சலமிகில் சலம் அப்படிங்கிறது யூரின். யூரினோட யூரின் நம்ம உடம்புல அதிகமா தேங்கி இருக்கும்போது உடலுறவு வச்சிருந்தோம்னா, அப்ப பிறக்கக்கூடிய குழந்தை வந்து மூங்கையாம் அப்படின்னா, ஊமையான குழந்தை வந்து பிறக்கும். ஜலம் இருந்தா. மாதா உதரம் 2 ஓக்கின். இந்த 2மே இருக்கு. பெண்ணினுடைய உடல்ல மலமும் இருக்கு, ஜலமும் இருக்கு அப்படின்னா, கண் இல்லை. க கண் இல்லாத குழந்தை வந்து பிறக்கும். மாதா உதரத்தில் வந்த குழவிக்கே. இந்த மாதிரி தான் பெண்ணினுடைய உடல் தூய்மையா இருந்தா மட்டும் தான், அந்த ஊனமில்லாத குழந்தை பிறக்கும். மலம் இருந்தா மந்தன் பிறக்கும். மந்தமான குழந்தையும், ஜலம் இருந்தால் ஊமையான குழந்தையும், மலம், ஜலம் 2ம் இருந்தால் குருடான குழந்தையும் பிறக்கும். ஏன்னா, பெண்ணினுடைய அந்த கர்ப்பப்பை தான் வந்து பூமி. நிலத்துல வந்து விழக்கூடிய விதை தான் வந்து ஆணினுடைய விந்து. விந்து வந்து எவ்வளவு தூரம் நல்ல ஆரோக்கியமான அந்த அப்பானன் வாயுவோட வந்து விழுதோ, அத பொறுத்து தான் அந்த உயிர் சக்தி இருக்கு. ஆனா, நம்ம போடுற விதை வந்து நல்ல நிலத்துல போட்டா தான் ஆரோக்கியமான குழந்தை வந்து பிறக்கும். அந்த நிலத்திலேயே வந்து நெறைய கழிவு இருக்கு அப்டின்னா, அதுல இருந்து வரக்கூடிய அந்த விதையும் அந்த கழிவிலேயே தான் வரும். அப்ப பெண்ணினுடைய உடல் வந்து ரொம்ப தூய்மையா இருக்கணும். அதனால தான் விரதம் கடைபிடிக்க சொல்லி 1 வாரம் விரதம் இருந்து, அப்படியெல்லாம் அடுத்து ஆண், பெண் சேரும்போது ஆரோக்கியமான குழந்தை வந்து பிறக்கும். இது பெண்களுக்கானது. 482வது பாடல். குலவியும் ஆணாம் வளத்தது வாகில், குலவியும் பெண்ணாம் இடத்தது வாகில், குலவியும் இரண்டாம் அப்பானன் எதிர்க்கில், குலவி அலி ஆகும் கொண்ட கால் ஒக்கிலே. இந்த பாடல் நம்ம அ சாதாரணமாவே நெறைய கேள்விப்பட்டிருப்போம். திருமூலர் வந்து ஆண் குழந்தை எப்ப பிறக்கும், பெண் குழந்தை எப்ப பிறக்கும்னு சொல்லியிருக்காருன்னு இந்த பாடல் அடிக்கடி நாம வந்து நெறைய இடங்கள்ல கேட்டிருப்போம். குளவியும் ஆணாம். ஒரு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து எப்ப ஆண் குழந்தையா பிறக்கும் அப்படின்னா, வளர்த்தது வாகில். அந்த ஆண் விந்துவ வெளியேற்றும்போது, ஆணினுடைய சுவாசம் வலது பக்க நாசியில இருந்துச்சு அப்படின்னா, பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தையாக பிறக்கும். குளவியும் பெண்ணாம் இடத்தது வாகில். அந்த பிறக்கக்கூடிய குழந்தை எப்ப பெண் குழந்தையா பிறக்கும்னா, அந்த விந்து வெளியேற்றும்போது ஆணினுடைய சுவாசம் வந்து இடது நாசில எல்லாமே ஆணுக்கு தான் சொல்றாரு. ஆணினுடைய சுவாசம் இடது நாசி இருந்துச்சுன்னா, பிறக்கக்கூடிய குழந்தை வந்து பெண் குழந்தையா பிறக்கும். குளவியும் 2ஆம் அப்பானன் எதிர்க்கில். அந்த விந்து வெளியேற்றம் பண்ணும்போது, அப்பானன் வந்து எதிர்த்து வந்துச்சு அப்படின்னா, அந்த பிறக்கக்கூடிய குழந்தை வந்து இரட்டை குழந்தையா பிறக்கும். அந்த விந்து வந்து அ அப்பானன் எதிர்ப்பட்டு, அது இன்னும் அதிக வீரியத்தோட போகும்போது, 2 குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குளவி அலியாகும் கொண்ட கால் பொக்கிலே. எப்ப 2 நாசிலையும் சீரான சுவாசம் வருதோ, அப்ப வந்து உடலுறவு வைக்கும்போது, அந்த குழந்தை வந்து அலியாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குளவி அலியாகும் கொண்ட கால் ஒக்கிலே. 2 நாசிலையும் சுவாசம் வரும்போது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த அலி பிறப்பு வந்து ஒரு தவறான பிறப்பு கிடையாதுன்னு. இறைவனுடைய படைப்புல எல்லாமே அலித்தன்மை கொண்டது அப்படின்னு தான் பார்த்தோம்.
இப்போ கடவுள் நம்ம எப்ப இறைவன போய் அடைவோம் அப்படின்னா, எது மேலயுமே பற்று இல்லாம, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம போகும்போது தான் இறைவன போய் அடைவோம். எப்ப நமக்கு பற்று வரும்னா, எப்ப நம்மளுடைய சுவாசம் வலதுல இருக்கோ, அப்ப நம்ம ரொம்ப ஆக்டிவா நெறைய வினைகள் செய்ய ஆரம்பிச்சு, இந்த மாயைக்குள்ளே இருப்போம். எப்ப நமக்கு சுவாசம் இடதுல வருதோ, அப்ப நமக்கு இந்த எமோஷன், அன்பு இதெல்லாம் அதிகமாகி, அப்பயும் இந்த மாயைக்குள்ளே இருப்போம். அப்ப வலதா, இடதான்னு இருக்கும்போது, நம்ம இந்த மாயைக்குள்ளே தான் இருப்போம். எப்ப 2 நாசிலயும் சீரான சுவாசம் வருதோ, அப்பதான் நாம அடுத்த நிலைக்கு போவோம். இது நம்ம ஆரம்பத்துல இருந்தே நாம இது புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இறைவனுடைய படைப்பு எப்பவுமே எப்படி இருக்கும்னா, 2க்கும் சீரான சுவாசத்த குடுத்து, அந்த பிறப்ப வேகமா நம்மகிட்ட எடுத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இறைவன் குடுப்பாரு. எப்படி குடுப்பாருன்னா, ஒரு ஆ ஆன்மா அத நம்ம அன் போன கிளாஸ்ல பார்த்தோம். அது ஒரு வேல் மாதிரி இருக்குன்னு கற்பனை பண்ணோம்னா, அத நாதமும், விந்துவும் அத சுத்தி அத கொண்டு வரும். இந்த பூமிக்கு அதுதான் கொண்டு வரும். அதுதான் சிவனும், சக்தியும். அதுதான் அம்மாவும், அப்பாவும். இப்ப நம்மளோட அம்மா, அப்பாவ எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க 2 பேரையும் நம்ம ஒரே தராசுல வச்சு தான் நெருக்க முடியும். ஏன்னா 2 பேருமே நமக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ். அப்பா எந்த அளவுக்கு நம்ம மேல அக்கறையா இருக்காங்களோ, அம்மாவுக்கும் அது அக்கறை இருக்கும். அவங்க காட்டுற விதம் வேணா மாறுமே தவிர, ஆனா இருவருடைய அன்பும் சரிசமமானது தான். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விந்துவுக்கும் இந்த சிவனும், சக்தியும் சரிசமமான ஆற்றல குடுத்து தான் அனுப்புவாங்க. ஆனா சேரும்போது, நம்மளுடைய வினைக்கு ஏற்ற மாதிரி, ஒண்ணு கூடி, ஒண்ணு குறைந்து, நம்ம செய்த வினைக்கு ஏற்ப அது ஆணாவோ, இல்ல பெண்ணாவோ, வலது நாசியில கூடும்போது அது ஆணா பிறந்துருது. இடது நாசியில கூடும்போது அது போய் பெண்ணா பிறந்துருது. அப்ப அவர் குடுத்தது எல்லாருக்குமே அழிவுடல தான் குடுக்குறாரு. நம்ம கொண்டு சேர்க்கும்போது தான் அது ஆண், பெண்ணா மாறுது. யாரு அத அப்படியே மாத்தாம சரியா கொண்டு சேர்க்கிறாங்களோ, அது அழிப்பிறப்பா மாறிருது. அதனால தான் அந்த காலத்துல அலிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்பாங்க. இப்ப நம்மளே பார்த்தோம்னா, இந்த துளசி செடி, ஆ சில செடிகளுக்கு பெண்கள் தண்ணி ஊத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய உடல்ல பீரியட்ஸ் அப்போ நம்ம உடலினுடைய வெப்பம், உடல்ல சுரக்கக்கூடிய சுரப்பி, உடல்ல இருக்கிற உப்பு எல்லாமே வேற மாதிரி இருக்கும். பீரியட்ஸ் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு அது மாறும். 4 நாள் கழிச்சு மாறும். இது பெண்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு போல இருக்காது. அப்ப அந்த துளசி செடி, சில அந்த மூலிகை செடிகளுக்கு நம்ம அந்த டைம் போய் தண்ணி ஊத்துனோம்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த வெப்பம், உப்பு அதெல்லாம் அந்த செடிக்கு போம்போது அது பட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி, பெண்கள அந்த காலத்துல நெறைய விஷயங்களுக்கு எ எ ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க. ஒரு ஒரு நோயாளிக்கு ஒரு பக்குவமான உணவு குடுக்கணும் அப்டின்னா, பெண்களுக்கு அது தகுதி கிடையாது. ஏன்னா, அவங்க உடல் மாறிக்கிட்டே இருக்கும். கிடையாது. ஆண்களுடைய உடலும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஆனா, அலி உடலுக்கு அது மாறவே செய்யாது. எப்பவுமே அவங்களுக்கு சீரான உடலா இருக்கும். அதனால ஒரு காலத்துல அவங்கள வச்சு தான் மூலிகைகள் பறிப்பாங்க. அவங்க அரைச்சு குடுக்குற வைத்தியம் தான் சரிப்படும். அவங்க நாடி பார்க்கிறது, அவங்களுடைய இதே தனித்துவமா இருக்கும். அது ஒரு காலத்துல அவங்களுக்கு அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம்ங்கிறனால, நம்மளே அவங்கள நம்ம ஒரு சரியா இது பண்ணாம, அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, அவங்களுக்கு அத பத்தின புரிதல் குடுக்காம, அவங்கள நம்ம ஒரு மாதிரி வச்சுட்டோம். இப்ப அவங்களுக்கு அத பத்தின நாலேட்ஜும் இல்ல. அவங்களுடைய வினைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய லைஃப் போகுது. ஆனா அலிப்பிறப்பு ஒரு உயர்ந்த பிறப்பா தான் சொல்லியிருக்காரு. அப்ப ஆணினுடைய வலது நாசி அந்த உடல் உறவு அப்ப அந்த விந்து வெளியேற்றும்போது, வலது நாசியில சுவாசம் இருந்துச்சுன்னா பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தை. இடதுல இருந்தா பிறக்கும் குழந்தை பெண் குழந்தை. 2ம் சரிசமமா இருந்துச்சுன்னா பிறக்கும் குழந்தை அந்த திருநங்கையாக பிறக்கும். 2ம் அ ஆணினுடைய அ விந்து வெளியேறும்போது, அப்பானன் வாயு எதிர்த்து தென்படும்போது பிறக்கும் குழந்தை இரட்டை குழந்தையாக பிறக்கும். 483வது பாடல். கொண்ட நல்வாயு இருவருக்கும் ஒத்தெழில் கொண்ட குலவியும் கோமள மாயிடும் கொண்ட நல்வாயு இருவருக்கும்
குளரிடில் கொண்டது மெல்லையாம் கோல் வளையாட்கே. இப்ப தனித்தனியா சொன்னாரு. ஆணுக்கு வாயு, அப்பானன் வாயு எப்படி இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும், பெண் உடல்ல மல ஜலம் இருந்தா எப்படி பிறக்கும், விந்து வெளியேற்றும் போது ஆணினுடைய சுவாசம் எப்படி இருக்கணும்னு சொன்னாரு. இப்ப ஆண் பெண் இருவருடைய சுவாசம் எப்படி இருந்தா அந்த குழந்தை எத்தன்மை உடையதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொண்ட நல்வாயு இருவருக்கும் ஒத்தொழில். ஆண் பெண் இருவரும் இணையும் போது இருவருடைய சுவாசமும் சீராக ஒரே மாதிரி சுவாசம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமான நல்ல குழந்தையாக வந்து பிறக்கும். கொண்ட குலவியும் கோமளமாயிடும். கோமளம் அப்படிங்கிறது அழகு, பேரழகு உடைய குழந்தையாக பிறக்கும். எப்ப ஆண் பெண் இருவருக்குமே சுவாசம் சீராக இருக்கும்போது, அந்த விந்து வெளியேறும் போது ஆண் சுவாசம் எப்படி இருக்கோ அதே மாதிரி சுவாசம் பெண்ணுக்கும் அந்த கரு வாங்கும் போதும் இருந்துச்சு, ரெண்டுமே ஒத்து போச்சு அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தை ரொம்ப அழகா ஆரோக்கியமா குழந்தை பிறக்கும். கொண்ட நல்வாயு இருவருக்கும் குளரிடில். அப்படி இல்லாம ரெண்டு பேருடைய வாயுவும் வேற வேற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பிரீத்திங்காவோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவோ ரெண்டு பேரும் வேற வேற மனநிலையில இருந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொண்டது மில்லையாம் கோல் வளையாட்கே. அப்படி இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து தங்காது, அந்த அந்த கரு உண்டாகாமலே போயிரும், அது ஆரோக்கியமா வளர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப இருவருடைய சுவாசமும் சீராக இருந்தாதான் ஆரோக்கியமான குழந்தை வந்து பிறக்கும். அடுத்து 484வது பாடல். கோல் வளை உந்தியில் கொண்ட குலவியும் தாழ் வளையுள்ளே தயங்கிய சோதியாம் பால் வளர்ந்து உள்ளே பகலவன் பொன்வுரு போல் வளர்ந்து உள்ளே பொருந்து உரு ஆமே. கோல் வளை அப்படிங்கிறது வளையலை அணியக்கூடிய பெண் அப்படிங்கிறது தான், பெண்களை தான் கோல்னு சொல்லியிருக்காங்க. போன பாடல்ல கோல் வளைன்னு முடித்திருக்காரு, இந்த பாடல்ல கோல் வளைன்னு ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு பாடலும் இந்த 481ல இருந்து அந்த மாதிரி வருது. 81ல குலவிக்கேன் முடிச்சிருக்காரு, அடுத்த பாடல் குலவியும் ஆரம்பிச்சிருக்காரு. அதுல கொண்ட கால் ஒக்கிலேன்னு ஆரம்பிச்சாரு, இங்க கொண்ட நல்வாயுன்னு ஆரம்பிச்சாரு. கோல் வளையாட்கேன்னு முடிச்சுட்டு இங்க அப்படியே ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வளையல்களை அணியக்கூடிய அந்த பெண் அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்காரு. உந்தியில் அப்படின்னா உந்தி அப்படிங்கிறது தொப்புல சொல்றது. அந்த உந்தியில் கொண்ட குலவியும் அதுல இருக்கக்கூடிய குழந்தையும், பெண்களுடைய அந்த மணிபூரக சக்கரத்துல அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தையானது தாழ் வளையுள்ளே தயங்கிய சோதியாம். எப்படி நம்மளுடைய அநாகதத்துக்கு மேல சாரி இந்த மேல் அன்னத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஜோதி, நம்ம அந்த அம்பிகை முத்திரை பண்ணி நாக்க வச்சுலாம் பயிற்சி பண்ணி பாக்குறோம் இல்லையா, மேல இருக்கக்கூடிய அந்த ஜோதியை பாக்குறோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்தை தான் சொல்றாங்க. நம்ம உந்தியில இருக்கக்கூடிய குழந்தையானது நம்ம மேல இருக்கக்கூடிய ஜோதி மாதிரி பால் வளர்ந்து உள்ளே பகலவன் பொன்பொருள். அந்த ஜோதியானதுதான் நம்ம இந்த தொப்புளுக்குள்ளேயும் குழந்தையாக இருக்கார். அதாவது இறைவன் இங்க இருக்கிற ஜோதி தான் அங்கேயும் வந்து ஜோதியாகவே இருக்கிறார். பால் வளர்ந்து உள்ளே பகலவன் பொன்னுரு. அங்க உள்ள வந்து அந்த குழந்தை வளர்ந்து, பகலவன்னா சூரியன், தங்க நிறத்துல இருக்கக்கூடிய சூரியன் மாதிரி, பொன் உரு அது வந்து உள்ள வந்து உரு பெற்றுக்கிட்டு இருக்கு. போல் வளர்த்து உள்ளே பொருந்து உரு ஆமே. அந்த அந்த பொன்னிறமா அந்த வளரும் போது எல்லா குழந்தையுமே அழித்தன்மையோட தான் அது வளருது. அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து ஒவ்வொரு உறுப்புகளா ஆண் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய உடல் உறுப்புகளும் பெண் குழந்தைக்கு ஏற்ற மாதிரியும் அடுத்துதான் வந்து வளருது. அது எல்லாமே இறைத்தன்மையோட ஒரு பொன் ஒளியா ஒரு ஜோதி உடலா தான் வந்து அந்த கருப்பையில வந்து வளருது. இதத்தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம 5 பாடல் பார்த்திருக்கோம். முதல் பாடல் வந்து
அந்த ஆணினுடைய விந்து அப்பானன் வாயு மூலமாக தான் போய் அந்த பெண்ணினுடைய கருமுட்டைய சேருது. அந்த வாயுவானது குறையாமல் இருக்கும்போது, ஆ நல்ல குழந்தை, ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். அந்த வாயு குறைந்தால் குள்ளமான குழந்தையும், அந்த வாயுவில் வெற்றிடம் இல்லாதபோது முடமான குழந்தையும், அந்த வாயுவில் அடைப்பு இருக்கும்போது கூன் குழந்தையும் பிறக்கும். அடுத்த பாடல்ல, பெண்ணினுடைய உடல்ல மலம் இருந்தால் ஆ மந்த குழந்தையும், ஜலம் இருந்தால் ஊமை குழந்தையும், 2ம் இருந்தால் கண்ணில்லா குழந்தையும் பிறக்கும் அப்படின்னு பார்த்தோம். 3வது பாடல்ல ஆணுக்கு வலது சுவாசம் இருக்கும்போது விந்து வெளியேற்றம் நடந்தால் ஆண் குழந்தையும், இடது சுவாசம் இருக்கும்போது பெண் குழந்தையும், 2ம் சீராக இருக்கும்போது அலி குழந்தையும், சுவாசம் வெளியேறும் விந்து வெளியேறும்போது அப்பானன் வாயு எதிர்ப்பட்டால் இரட்டை குழந்தையாகவும் பிறக்கும். அடுத்து 4வது பாடல்ல இருவருக்கும் சுவாசம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா பிறக்கும் குழந்தை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் பிறக்கும். சுவாசம் இருவருக்கும் வேறுபட்டு இருந்தால் அந்நேரம் வந்து அந்த கரு உருவாகாது. ஆரோக்கியமா அது வளராது. 5வது பாடல்ல அந்த கரு பெண்ணினுடைய அந்த தொப்புள் பகுதியில் வளரக்கூடிய அந்த கரு வேற எதுவும் கிடையாது. நம்ம தலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜோதி ஒளி வடிவமான அந்த இறைவன் தான் பொன்னிறமா சூரியன் போல அந்த இடத்துல வந்து வளர்கிறான். ஆ வளர்ந்து அந்த ஆண், பெண் உடல் எடுக்கிறான். இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த பாடல் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.